الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير، ذلك من آيات الله لعلهم يذكرون. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு சூரா அஅராஃப் முதல் ரக்காயத்திலே தொடங்கி 20வது ரக்காயத்திலே முடிவடைந்தது. அஅராஃப் என்றால் சிகரங்கள் என்று பொருள். சூரா அஅராஃபிலே இன்றைக்கு ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுடைய மக்களே, அது அன்சல்னா அலைக்கும் லிபாசன், உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கி தந்தோம். இந்த ஆடை யுவாரி சௌவாத்திக்கும், உங்கள் மானங்களை மறைப்பதற்கும், வரீஷா அலங்காரத்திற்கும் நாம் ஆடையை இறக்கி தந்தோம். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அவர்கள் சிந்திக்க வேண்டுமே என்பது இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று. இது மட்டுமல்லாமல் ஆடையோடு தொடர்புடைய ஹஜ்ரத் ஆதம் ஹவ்வாவுடைய வரலாறு இன்றைக்கு ஓதப்பட்டது. அதிலேயும் சில விஷயங்கள் இதோடு தொடர்புடையவை வந்தது. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் 3வது ரக்காயத்து 4வது ரக்காயத்துல, ஷைத்தான் உங்களை கெடுத்து விட வேண்டாம், உங்களுடைய பெற்றோரை அவர்களின் ஆடைகளை அவன் உருவியது போல் உங்களுடைய ஆடைகளையும் உருவிவிட வேண்டாம் என்று ஒரு வசனம் இன்றைக்கு ஓதப்பட்டது. சுவனத்தில் இருந்த ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் இன்றைக்கு இருப்பது போல ஆடைகள் கிடையாது. ஆனாலும் அன்றைய தினம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிற இலைதலைகளை, மரம் மட்டைகளை வைத்து தங்களின் மறைவிடங்களை அவர்கள் மறைத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் மறைக்குமாறு உத்தரவு சொல்லி இருந்தார். ஷைத்தான் ஒரு குறிப்பிட்ட கனியை, மரத்தை சாப்பிடுவதற்கு அவர்களை ஆசையை ஏற்படுத்தி தூண்டி, அதன்படி அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டவுடன் இவர்கள் மானத்தை மறைப்பதற்காக வேண்டி என்ன மறைப்பு ஏற்பாடு செய்திருந்தார்களோ அது தானாக விலகிவிட்டது. மறைப்பு என்பது எடுபட்டு போய் ஒருவருக்கொருவர் மறைவிடங்கள் தெரியும் அளவுக்கு ஆகிவிட்டார்கள். அதற்கு பிறகு துனியாவில் அல்லாஹ் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி விட்டான் என்பது வரலாறு. இன்றைக்கு அது முழுமையாக ஓதப்பட்டது. அதுல தெரிய வர்ற ஒரு செய்தி என்னன்னா, யாரும் இல்லை சொர்க்கத்துல கணவன் மனைவியை தவிர, வேற யாரும் கிடையாது. இவர்கள் 2 பேர் மட்டும் தான் அவ்வளவு பெரிய சோதனத்தில் இருக்கிறார்கள். அந்த தனியாக கணவன் மனைவி மாத்திரம் இருக்கிற போதும், ஏன் தனியாக ஹவ்வாவை படைப்பதற்கு முன்பு ஆதம் மட்டுமே இருக்கிற போதும் கூட மானத்தை மறைப்பதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தார். அதனால ஒருவர் தனியாக இருந்தாலும், தனி அறையில் இருந்தாலும் அவர் தன்னுடைய மறைவிடத்தை மறைத்துத்தான் ஆக வேண்டும். மறைப்பது என்பது கட்டாய கடமை. ஆடையை எதற்கு கொடுத்தேன் என்று நோக்கத்தை சொல்லுகிற போது அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறார். இன்னொன்று, இந்த உலகத்தில் ஷைத்தான் விரும்புவது, ரொம்ப விரும்புவது, ஆடைகள் உருவப்படுவதை, ஆடையின் அளவுகள் குறைக்கப்படுவதை, ஆடை இல்லாமல் அரைகுறையாக திரிகிற கலாச்சாரத்தை, இதைத்தான் ஷைத்தான் விரும்புகிறார். இன்னைக்கு ஓதன வசனம் அப்படியே ஒன்று இருந்துச்சு, லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா. உங்க பெற்றோரின் ஆடையை கழட்டியது போல் ஷைத்தான் உங்களின் ஆடையை கழற்றி விட வேண்டாம். எங்கெல்லாம் ஆடை குறைகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஜெயிக்கிறான் என்று அர்த்தம். எங்கெல்லாம் ஆடையை அலங்கோலமாக உடுத்துகிறார்களோ அங்கெல்லாம் அவனுடைய சூழ்ச்சி வென்று விட்டது என்று அர்த்தம்.
ஆடை குறைப்பு என்பது அவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த ஆயத்துக்கு வரும். இந்த ஆயத்துல ஆடைக்கு ரெண்டு நோக்கம் எல்லாம் சொல்லுகிறார். ரெண்டு வகையான ஆடை இருக்கிறது. மானத்தை மறைப்பதற்கான ஆடை, அலங்காரத்திற்கான ஆடை. ரெண்டு வாசகமும் அல்லாஹ் சொல்றான். யுவாரி சௌஆத்திக்கும், உங்களின் மானங்களை மறைப்பதற்கு. ரீஷா, ரீஷான்னா அலங்காரத்திற்கு. இந்த ரெண்டு டைப்ல தான் ட்ரெஸ் இருக்கணும். அதாவது மானத்தை மறைப்பதற்கு ஆடை இருக்க வேண்டும். வெறும் மானத்தை மறைக்கிற அளவுக்கு மட்டும் ஒருத்தர் ட்ரெஸ் உடுத்தக்கூடாது. வரீஷா, அலங்காரமாகவும் ஆடை இருக்க வேண்டும். ஆடைகள் இந்த ரெண்டு நோக்கங்களை குர்ஆன் சொல்லுகிறார். அல்லாஹ் வைத்திருக்கிற ஆடைகள் பூரா இந்த ரெண்டு வகைகளிலே உலகத்தில் அடங்கி இருக்கிறது. இது அல்லாமல் லிபாஸ் என்கிற ஆடை என்கிற வார்த்தை உருக்கு சட்டைகளுக்கு குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சனஅதலகும் சில்லக்கும் லிதுஹ்சினக்கும் மின் பஸிக்கும். போர்க்களங்களிலே அணியக்கூடிய உருக்கு சட்டையை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த சட்டை தயாரிப்பதை அதை சொல்லி கொடுத்ததை அல்லாஹ் சொல்றான். வகத்திர் ஃபி ஸர்தி, தாவூத் உருக்கு சட்டையை இரும்புல செய்யுங்க, ரொம்ப லேசா செஞ்சிடக்கூடாது. யாராவது அம்போ வானோ சொருகுனா நேரம் உள்ள போயிடும். அப்படியே இருக்கக்கூடாது. பெரிய கெட்டியான இரும்பை போட்டு அவன் சட்டையை போடவே முடியாம, தூக்கவே முடியாம, வெயிட்டு கூடிடவும் கூடாது. நடுத்தரமா ஒரு உருக்கு சட்டை செய்யுங்க அப்படின்னாங்க. சட்டைகள் குறித்து குர்ஆனில் வரக்கூடிய, ஆடையை குறித்து குர்ஆனில் வரக்கூடிய வசனங்கள் இவைகள் மட்டும்தான். இனி ஆடை என்பதை குர்ஆன் எங்கே எல்லாம் எப்படியெல்லாம் சொல்லுகிறது என்று பார்க்கலாம். கணவன் மனைவியை அல்லாஹ் ஆடை என்கிறார். உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹும். கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. என்ன, நம்ம ட்ரெஸ் நம்மளை வெயில்ல இருந்து காப்பாற்றும், குளிர்ல இருந்து காப்பாற்றும். இது ட்ரெஸ் உடைய ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம் நமது மானத்தை மறைக்கும். கணவனும் மனைவியும் இந்த ரெண்டை போல இருக்க வேண்டும். அதாவது வெயில்ல குளிர்ல எல்லா நேரத்திலையும், வாழ்க்கையில மேடு பள்ளம் ஏற்றம் இறக்கம், காசு உள்ள நேரம் இல்லாத நேரம், வறுமை நேரம் செல்வ நேரம், எல்லாத்திலையும் கணவன் மனைவி அந்த இரண்டு பேரும் உடன்பாடாக வாழ வேண்டும். கையில காசு இல்லைன்னு ஒண்ணு கணவனோட மரியாதை இறங்கக்கூடாது. காசு பணம்ங்கிறது வேற, வசதி வாய்ப்புங்கிறது வேற, கணவன் மனைவிங்கிறது வேற. ஆடை எப்படி கோடையிலும் குளிரிலும் போட்டிருக்கக்கூடிய ஆடை காப்பாற்றுமோ அந்த மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்களில் எல்லாம் அவர்கள் இப்படி இருக்க வேண்டும். இது ஒண்ணு. மானத்தை மறைக்கிறது தான் ஆடை. அப்படின்னா கணவனின் குறையை மனைவியோ, மனைவியின் குறையை கணவனோ ரொம்ப அவசியமான நேரங்கள் இன்றி அது பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது. ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு பஞ்சாயத்து வருது, ஒரு காசிக்கு முன்னால், ஒரு பஞ்சாயத்துக்கு முன்னால், ஒரு ஜமாத்திற்கு முன்னால் பேச்சுவார்த்தை, அந்த மாதிரி நேரங்கள்ல மனைவியின் குறைகளை கணவனும், கணவனின் குறைகளை மனைவியும் எடுத்து சொல்லலாம். இது அல்லாம சும்மாவாவது எங்க வீட்டுக்காரர் எப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு இன்னொருத்தர்கிட்ட ஆரம்பிக்கிறதோ, அல்லது என் மனைவி எப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்றதோ, குறைகளை பிறருக்கு சொல்லக்கூடாமல் மானங்களை மறைக்க வேண்டும் என்பதால் தான் கணவனையும் மனைவியையும் அல்லாஹ் ஆடை என்று சொல்லுகிறார். ஆடை விஷயத்தில் குர்ஆன் ஹதீஸிலே நமக்கு எல்லா தெளிவுகளும் தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மறுமையை பற்றிய வசனங்கள் உங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸு உராத்தன். ஆடை இல்லாமல் மட்டும்தான் எழுப்பப்படுவார்கள். ஆடை இல்லாமல். அவ்வாறு எழுப்பப்படுகிற போது ஆடை வேண்டுமே. அது குறித்த பல்வேறு ஹதீஸுகளில் இப்படி ஒன்று வருகிறது. அவ்வளுமை யுக்ஸா யௌமல் கியாமத்தி இப்ராஹிம். மறுமையில் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று வருகிறது. இந்த உலகத்தில் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிற போது ஆடைகளை எதிரிகளால் உரியப்பட்டு அவர்கள் பிறந்த மேனியாய் ஆடை இல்லாமல் நெருப்பில் போடப்பட்ட காரணத்தால்
அந்த வெகுமதிக்கு இறைவன் கொடுக்கிற பரிசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே முதலாக யாருக்கும் ஆடை இல்லாத போது ஆடை அணிவிக்கப்படுகிற முதல் மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று வருகிறார். இனி சொர்க்கத்திலே அப்ப ஆடை இல்லையா? இருக்கிறது. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துலதான் அதுவும் வந்தது. லிபாசு தக்வா ذلك خير. இருக்கிற ஆடையிலேயே ரொம்ப சிறந்த ஆடை எது தெரியுமா? தக்குவாங்கிற ஆடை. ஒரு உவமையை சொல்றான்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மறுமையில ட்ரெஸ் எல்லாருக்கும் தரப்படும். ஆனா அந்த ட்ரெஸ் அவரவரின் தக்குவாவுக்கு ஏற்ப ட்ரெஸ் இருக்கும். தக்குவாவுக்கு ஏற்றவாறு ட்ரெஸ் இருக்கும். எல்லாமே சொர்க்கத்தில் இருந்தாலும் சொர்க்கத்தில் அவரின் தரமும் இவரின் தரமும் ஒன்றல்ல. அவர் தக்குவாவுக்கு ஏற்ப அவர் ஒரு முக்கால் ஆடை உடுத்தி இருக்கிறார், இவர் முழு ஆடை உடுத்தி இருக்கிறார், அவர் கால் பகுதி உடுத்தி இருக்கிறார். லிபாசு தக்வா ذلك خير. இருக்கிற ஆடைகளிலேயே சிறந்த ஆடை தக்வா என்கிற ஆடை என்று குர்ஆனில் வருகிறது. சரி, சொர்க்கத்தினுடைய ஆடைகளை குறித்தும் ஹதீஸில் வருவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சுவனத்தினுடைய டிரெஸ்ஸினுடைய நிறம் பச்சை. பச்சை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இது வருகிறது. எல்பஸூன சியாபன் ஹுதுரன் மின் சுந்துஸின் வஸ்தபரகின் முத்தகீன ஃபீஹா அலல் ஆராய். இந்த வார்த்தை குர்ஆன்ல 5-6 இடங்கள்ல வருது. மறுமையில் பச்சையான ஆடை. மறுமையில பச்சைன்னு வந்திருக்கிறதுனாலதான் சில பேர் இங்கேயே அந்த பச்சையை நம்ம வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆங்காங்கே இஸ்லாமிய அடையாளமாக பச்சை, கொடியில பச்சை, பள்ளிவாசல்ல பச்சை, கருகால பச்சைன்ட்டு நிறைய பச்சை. அது என்னமோ தெரியல, சில பேருக்கு பச்சைனாவே அலர்ஜி ஆயிடுது. பச்சை நிறம் போட்டாவே ஆகாதுங்கிற மாதிரி குர்ஆன் சொல்லுகிறது. மறுமையில நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் பச்சை தான் கிடைக்கும். எந்த அளவுக்குன்னா கார்பெட் கூட சுவனத்தினுடைய விரிப்புகளை குறித்தவர்கள் அரஹ்மான் சூராவுல கடைசி வசனம் வருமல்ல, முத்தகிஈன அலா ரஃப்ரஃபின் குதுரின் வஅபகரியின் ஹிசான். ரஃப்ரஃப் குதுர்னா பச்சை விரிப்பு. அதனால சொர்க்கத்தினுடைய டிரெஸ்ஸுகள்ல பச்சை. சொர்க்கத்தினுடைய டிரெஸ் குறித்து குர்ஆன் வேறு ஒரு இடத்துல பேசுகிறது. வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். பட்டாடை சொர்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டு வழங்கப்படும். பட்டு இந்த உலகத்துல பட்டு அனுமதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை 2 கையில 2 வச்சிருந்தாங்க. இதுல தங்கம் இருந்தது, இதுல பட்டு துணி இருந்தது. ஹாதானி ஹராமானி லிதுகூரி உம்மத்தி. இந்த 2ம் என் உம்மத்தின் ஆண்களுக்கு ஹராம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்களுக்கு ஹராம், தங்கமும் பட்டும். மறுமையில இதற்கு அனுமதி உண்டு. மறுமையில தரப்படுகிற ஆடை பட்டாடை என்று குர்ஆனில் வாசகமே இருக்காது. வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். சரி, மறுமையினுடைய ஆடைகளை பொறுத்தவரை அவ்வளவு மென்மையான ஆடை, ரொம்ப லேசான, ரொம்ப லேசான ஆடை இந்த உலகத்துல நல்லதில்லை. ஆனா மறுமையில அது ஆக உயர்ந்தது. ஒரு தடவை யமன் நாட்டினுடைய ஒரு ஆடை ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பு செய்யப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி அவ்வளவு மெல்லிய துணியை பார்த்ததில்லை. அப்போ கையில வச்சிருக்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லமனாதிலு ஸஅத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னதி அல்யனு மின் ஹாதா. மறுமையில முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற சஹாபியை காட்டி சொல்றாங்க, மறுமையில இந்த ஸஅத் இப்னு முஆத் இருக்காரு, ஸஅத் இப்னு முஆதுக்கு கொடுக்கிற கை கூட்ட கூட இதை விட மென்மையாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுவனத்தினுடைய உயர் ரக ஆடைகள் மிகவும் மென்மையானவை என்று இருக்கார். ஆக பச்சை ஆடை என்று ஒன்று இருக்கிறது, பட்டாடை என்று வந்திருக்கிறது, மெல்லிய ஆடை என்று வந்திருக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லா விதமான ஆடைகளையும் பயன்படுத்தி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் போட்டதுல ரொம்ப முரட்டு துணியான ஆடை ரசூலுல்லாஹ் அணிந்திருக்கிறார். அதாவது நம்மளாம் இந்த சாக்குன்னு சொல்றோம்ல, சாக்கு அந்த மாதிரி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஸ் போட்டதாகவும் இருக்கு. கொஞ்சம் பருத்தி காட்டன் இன்னைக்கு சொல்றோமே, இந்த மாதிரி காட்டன் துணிகள் போட்டதாகவும் இருக்கு. சில அன்பளிப்புகள் செய்யப்பட்டு குறிப்பாக யமன் நாட்டில் இருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்ட வேலைப்பாடு செய்யப்பட்ட துணிகள், அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்ததாக இருக்கிறது. ரசூலுல்லாவுடைய ட்ரெஸ்ஸுகள்ல 3 டைப் தான் ரசூலுல்லாஹ் போட்டது வாழ்க்கையில். ஒன்று, அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஆடைகளின் வரிசையில முதல்ல சட்டை, 2வது ஜுப்பா, 3வது உருக்கு சட்டை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஆடைகள்ல வந்து சட்டை இருந்திருக்கிறது, ஜுப்பா இருந்திருக்கிறது. அதை அடுத்து போர்க்களத்திற்கு உருக்கு சட்டை கவசம் அணிந்திருக்கிறார்கள். கவசமெல்லாம் ரசூலுக்கு தேவையில்லை என்றார். குர்ஆன்ல அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்னு வாக்குறுதி இருந்தாலும் காரண காரியங்களையும் தற்பாதுகாப்பையும் நாம செய்யணும்ன்றதை காட்டுறதுக்காக உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் கவச சட்டை அணிந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்புறம் ஜுப்பாவும் சட்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருக்கிறார்கள். அதில் ஒரு சில சட்டைகள் இன்றைக்கும் துருக்கியினுடைய மியூசியங்களில் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. மெல்லிய சாக்கு மாதிரி உள்ள துணி, முன்பக்கம் ஓப்பனாகவும் கையில முக்கால் கையோடும் கூடிய சட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது பதிவுகளிலே இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாலும் அவர்கள் விரும்பி சொன்ன ஆடைகளின் வரிசையில் உலகத்திலேயே ஆக சிறந்த ஆடை வெள்ளை ஆடை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு. எனவே உங்களுடைய வெள்ளை ஆடையை நீங்கள் உங்களில் மரணித்தவர்களுக்கும் அதே ஆடையை கொண்டே கஃன் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் பேரிலே தான் ஒரு 1400 வருஷமா நாம கஃன் துணிகளை வெள்ளையாக பயன்படுத்துகிறோம். அல்பஸு ஃபீஹா அல்மலாப் அல்அஸ்யாப் அல்பயாத் வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும். நீங்களும் வெள்ளை ஆடைகளை அணியுங்கள், அது சிறந்த ஆடை. அது வந்து அதிலேயே உங்களுடைய மௌத்தானவர்களையும் நீங்கள் கஃன் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகளை குறித்து இவைகளெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக மானத்தை மறைப்பது என்று வருகிற போது முழுமையா மறைக்கணும். அதுக்கு பேர் தான் ட்ரெஸ். தாய்மார்களுடைய விஷயத்தில் பெண்களின் ஆடை மிகுந்த கட்டுப்பாடுகளை உடையது. இருந்தாலும் 3 ஆடை அறவே கூடாது. ஒன்று, அளவை விட குட்டையாக இருப்பது கூடாது. குட்டையாக இருக்கிற ஆடை கூடாது. 2வது, ஆக நெருக்கமாக இறுக்கமாக போடப்படுகிற ட்ரெஸ்ஸுகள் கூடாது. எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இறுக்கமாக ஆடை அணிய வேண்டாம், குட்டையாக ஆடை அணிய வேண்டாம். 3வது, மெல்லிய ஆடைகள் உடுத்த வேண்டாம். ஆக மெல்லிய ஆடைகள். இந்த 3 ஆடைகளும் பெண்களுக்கு விதிவிலக்கு. மற்றபடி பெண்களை பொறுத்தவரை முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். ஆணும் மறைக்கணும், பெண்ணும் மறைக்கணும். இருந்தாலும் கூட அது என்னமோ தெரியல, கழுத்துல இருந்து காலு வரையும் பார்த்தீங்கன்னா ஆண் முழுசா தான் மறைச்சிருக்கான். இவங்க தான் அங்கங்க விண்டோவெல்லாம் வைக்கிறாங்க. நிறைய இன்றைக்கு அப்படி அது ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வருது. அதாவது முதுகுல ஓப்பன் இருந்தது, இப்போ எங்கெங்கேயோ விண்டோ, இந்த ஷோல்டர்ல எல்லாம் விண்டோ வச்சு இப்போ முழுசா. ஆனால் எங்கேயுமே ஒரு ஆம்பளை ஷோல்டர்ல எல்லாம் விண்டோ வைக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஆம்பளை பின்னாடி முதுகுல ஒரு ஓட்டை வைக்கிற மாதிரி, ஜன்னல் வைக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. அதாவது யாரு அதிகமா மறைக்க வேண்டியது இல்லையோ அந்த ஆம்பளை கரெக்டா போட்டுடுறாங்க. பெண்களை பொறுத்தவரை இந்த ட்ரெஸ் 3 ட்ரெஸ் அறவே கூடாதுன்னு சொல்றது சரியாது. குட்டையாக இருக்க வேண்டாம், இறுக்கமாக இருக்க வேண்டாம், ஆக மென்மையாக இருக்க வேண்டாம். சரி, அப்படி இருந்தா என்னன்னா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வார்த்தை கடுமையான வார்த்தை சொல்லுகிறார்கள். என்னன்னா, ஆடை உடுத்தியும் இவர்கள் அம்மனமானவர்கள். கியாமத்து நாளைக்கு முன்னால் அப்படி பெண்கள் தோன்றுவார்கள். காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். அவர்கள் ஆடை உடுத்தி இருந்தாலும் கூட உடுத்தாததை போல அவ்வளவு மெல்லிய ஆடையாக இருக்கும். அவர்கள் நல்ல பெண்கள் அல்ல என்று வரக்கூடிய வாசகம் தகாத பெண்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை ஹதீஸிலே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆடைகளை குறைத்து உடுத்துவோர், இறுக்கமாக்கி உடுத்துவோர், மெல்லிய ஆடை உடுத்துவோர், பிறருக்கு தன்னுடைய அங்கங்களை காட்டும் விதத்திலே ஆடை உடுத்துவோர், இவர்களெல்லாம் இந்த ஆடைகள் விஷயத்திலே யோசிக்க வேண்டும். ஆக அல்லாஹ் 2 நோக்கங்கள் சொல்லி இருக்கிறான். ஒன்று மானங்களை மறைப்பதற்கு ஆடை, இன்னொன்று அழகுக்காக ஆடை. ஆக சிறந்தது இந்த உலகத்திலே வெள்ளை ஆடை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஷரியத்திலே என்ன சட்டங்களோடு நமக்கு உணவு, உடை, உறக்கம் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒழுங்கமைத்து தந்திருக்கிறானோ அவைகளை பின்பற்றி வாழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا
وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل